தமிழ்நாட்டில் நல்லாட்சி மலர செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை. இந்த இடத்திலே மரியாதைக்குரிய சின்னையா அவர்கள் அரசியலை பற்றி நிறைய பேச இருக்கிறார். நான் என்னுடைய ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பேர் மதிப்பிற்குரிய தாய்மார்களே, போற்றுவதற்குரிய வாக்காளர் பெருமக்களே, இந்த வெற்றிவேல் மரகதம் வெற்றிவேல் என்கிற நான் என்னுடைய மனைவி இங்கு வெற்றி பெற்றால் உங்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கிற முதல் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இங்கே பணியாற்றினார்களோ, எங்களுடைய இயக்கத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி பணியாற்றினாரோ அதே போல் மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். மரியாதைக்குரிய பெரியவர்களே, இங்கே பல விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. எதிர்த்து போட்டியிடுகிற பழனியப்பன் அவர்கள் என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் தவறான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே நாங்கள் அரசியல் செய்வது மக்களுக்கு சேவை செய்வதற்கு தவிர யாரையும் அசிங்கப்படுத்தவோ அராஜகப்படுத்தவோ அரசியலில் இல்லை. ஆட்சியில் இருக்கும் போது ஒரு கட்சியில் இருந்து பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு இன்றைக்கு பல கட்சிகளை மாறி இன்றைக்கு உங்களிடத்திலே வந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிறந்ததில் இருந்து இன்று வரை எந்த சூழ்நிலையிலும் இயக்கத்திற்கு நன்றியுள்ளவனாக இருந்து இந்த இடத்திலே நான் வாக்கு கேட்கிறேன். பழனியப்பன் சொல்லுகிறார், நாங்கள் ஆட்சியில் கல்லூரியை பெற்று தந்தோம், இன்ஜினியரிங் கல்வி நான் வாங்கி கொடுத்தேன், ஆர்ட்ஸ் காலேஜ் வாங்கி கொடுத்தேன், மகளிர் கல்லூரி வாங்கி கொடுத்தேன், பாலிடெக்னிக் கல்லூரி வாங்கி கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு பழனியப்பன் என்ன சொல்ல வேண்டும்? யாருடைய ஆட்சியில் நான் வாங்கி தந்தேன் என்று சொல்ல வேண்டுமா இல்லையா? தனி ஒரு பழனியப்பனால் இதை நடத்த முடியுமா? ஒரு தனி ஒரு பழனியப்பனால் இதை செய்ய முடியுமா? இறை தெய்வம் புரட்சி தலைவி அன்றைக்கு மருத்துவர் ஐயா போன்றவர் எல்லாம் ஒன்றாக இருந்த காலகட்டத்தில் நீ வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அம்மாவுடைய ஆட்சியை செய்ததை எல்லாம் நான் செய்தேன் நான் செய்தேன் நான் செய்தேன் என்று சொல்லுகிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா? இங்கே மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே இந்த வெற்றி கூட்டணி அமைந்திருக்கிறது. வருகிற தேர்தலில் வெற்றி பெற்றால் இந்த வடசல்பட்டி கூட்டணியிலிருந்து பாப்பிரெட்டிப்பட்டு வரை இந்த சாலையை கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் 4 வழி சாலையாக மாற்ற முயற்சி செய்யும் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் இந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிற ஈச்சம்பாடி புதிய அணை திட்டத்தை நிறைவேற்ற சின்னையாவுடைய வழிகாட்டுதலின்படி கண்டிப்பாக அது நடைபெறும் என்பதை சொல்லி வர இருக்கிற தேர்தலில் மறக்காமல் நீங்கள் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும். வெற்றிவேல் மரகதம் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து உங்களோடு இருந்து பணியாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகர், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை நிறைவேற்றி தந்தவர், காவேரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபடுகிறவர், பொது இடங்களிலே புகைப்பிடிக்க தடை சட்டத்தை கொண்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இதோ நம்மிடத்திலே எழுச்சி உரையாற்ற உங்களுடைய கரவோசத்தோடு அழைக்கிறோம். தலைமையிலான ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரி, உங்களுக்கு எல்லாம் நன்கு அறிமுகமானவர், அவர் மட்டுமல்ல அவர் குடும்பமே இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு இன்று உங்கள் முன் இரு கரங்களை கூப்பி
எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய சகோதரி மரகதம் வெற்றிவேல் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே நம்முடைய சகோதரி மரகதம் வெற்றிவேல் அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் வரும். வரணுமா வேண்டாமா? வந்தே ஆக வேண்டும். அதில் இந்த மாவட்டத்தில் 2 பெண் வேட்பாளர்கள் நம் கூட்டணியிலே. இந்த தொகுதியிலே சகோதரி மரகதம் வெற்றிவேல் அவர்கள், அதே போன்று பக்கத்து தொகுதி தர்மபுரியிலே சௌமியா அன்புமணி அவர்கள். அதனால் தான் நான் சொல்கின்றேன், முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் பெண்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற தேர்தல், தமிழ்நாட்டிற்கு விடுதலை கிடைக்கின்ற தேர்தல். நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகின்றேன். கடந்த ஆண்டு 100 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். செல்லுகின்ற இடமெல்லாம் என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தங்கைகள், என்னுடைய சகோதரிகள் எல்லாம் என்னிடம் வந்து, ஐயா எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஐயா, எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஐயா, எங்கள் பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சென்றால் திரும்பி வருமா எங்களுக்கு பயம், எங்கள் பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு சென்று படித்து திரும்பி வீட்டுக்கு பத்திரமா வருமா, எங்கள் பெண் பிள்ளைகள் வேலைக்கு சென்று வீட்டுக்கு திரும்பி பத்திரமா வருமா என்று பயந்து அன்றாடம் பயந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்கள் தாய்மார்கள் இன்று கதறிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், ஒரு கையால் ஆகாத திமுக ஆட்சி, ஒரு திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர், தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர், என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ நான் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. கடந்த மாதம் அருகில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம், பக்கத்து மாவட்டம், இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 2.5 வயசு குழந்தைய காணோம். அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க, ஒரு நாள் முழுவதும் தேடுறாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் அந்த 2.5 வயசு குழந்தை ஒரு காவல்துறையில கண்டுபிடிச்சாங்க, ஒரு பிணமா கிடக்குது. அது என்னன்னு காவல்துறையில விசாரணை பண்ண பார்த்தாங்க. அந்த 2.5 வயசு குழந்தைய ஒரு மனித மிருகம் ஒரு கொடூர போதையில கெடுத்து கொலை பண்ணிட்டான். 2.5 வயசு குழந்தை. அது யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. அவனை பார்த்தா அந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள திமுக மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி. அதே போன மாசம் மதுராந்தகத்தில் 14 வயசு குழந்தை, 2 மனித மிருகம் அந்த குழந்தைய கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். அதே போன மாசம் திருநெல்வேலியில அங்க 12வது படிக்கிற ஒரு பெண் பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வருது, ஒரு நாள் காணல. அடுத்த நாள் பக்கத்து காட்டுல பிணமா இருக்கு. அந்த குழந்தைய ஒரு மனித மிருகம் போதையில கெடுத்து கழுத்து அறுத்துட்டான். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில ஆரப்பாக்கம் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 8 வயசு பிஞ்சு குழந்தைய காணும். பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகுது. அப்பா அம்மா தேடுறாங்க, கிடைக்கல. 3 மணி நேரம் கழிச்சு ஒரு புதர்ல இருந்து வருது. பார்த்தா அழுதுகிட்டு வருது, ரத்த காயம் மூஞ்செல்லாம். ஒருத்தர் மனித மிருகம் கீறி வச்சு மார்பெல்லாம் கீறி வச்சுக்கிட்டு ஓடி போய் கட்டெடுத்துட்டு. இது அன்றாடம் தமிழ்நாட்டில் நடந்தது. இதை தடுக்க வேண்டும். உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வந்தார். ஒரு கையால் ஆகாத முதலமைச்சர்,
இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கீழ் தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. தினம் விளம்பர படத்துல நடிச்சிட்டு இருக்கிறார். ஏதோ எழுதி கொடுப்பாங்க, படிச்சுட்டு போறார். ஆனால் உங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய நலனை கருதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள் பெண்கள் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். நானும் 3 மகள்களை பெற்ற ஒரு தந்தை, 3 பெண்ணுக்கு நான் அப்பா. நான் அந்த ஆதங்கத்தில் எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு, எனக்கும் அந்த உணர்வு இருக்கிறது. அதெல்லாம் தான் நான் கேட்கிறேன், பெண்கள் கிட்ட கேட்கிறேன். மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க, யாரு பண மூட்டை எடுத்துட்டு வருவான் திமுக காரன். தேர்தல் நேரத்தில் இன்னும் வந்து கொஞ்ச நாள் வந்துருவான், கொள்ளடிச்ச பணத்தை எடுத்து வருவான். ஏமாந்திர போறீங்க, கொள்ளடிச்ச பணம். அதனாலதான் கேட்கிறேன் நான், இந்த தேர்தல் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற தேர்தல். இந்த தேர்தலை நீங்க விட்டுட்டீங்க, உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எதிர்காலம் முடிஞ்சு போச்சு. 5 ஆண்டு காலம் உங்க பிள்ளைகளை பேர பிள்ளைகளை சாராயத்தை கொடுத்து, கஞ்சாவை கொடுத்து, பாக்கெட், ஹெரோயின், அபின், எல்எஸ்டி, மித்தைல் ஆம்பிட்டமின், ஃபென்டனைல் போன்ற வெள்ளக்கார என்னென்ன போதைப் பொருட்கள் பயன்படுத்துறானோ அத்தனையும் தமிழ்நாட்டில் குக்கிராமத்தில் வித்துட்டு இருக்கிறான். யாரு? திமுக. பணத்துக்கு என்ன வேணா பண்ணுவான். அதனால்தான் சொல்றேன், 5 ஆண்டுகள் நீ வாய்ப்பு கொடுத்துருங்க, முடிச்சிடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால்தான் இந்த கூட்டணியில் நம்ம சேர்ந்திருக்கிறோம். தர்மபுரி மாவட்டம், தர்மபுரி மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம். ஆனால் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி, இந்த மாவட்ட மக்கள் என்னையா கேட்டாங்க உங்ககிட்ட? முதலமைச்சர் என்ன கேட்டாங்க உங்ககிட்ட? இந்த மாவட்டத்தில் எங்களுக்கு தண்ணி வேணையா, காவிரியில வீணா போற தண்ணியே எங்களுக்கு புரியா? நியாயமான தானே நீங்க கேட்டீங்க தானே? காவிரியில ஒவ்வொரு ஆண்டும் 150 டிஎம்சி தண்ணி கடலில் வீணா கலக்குது. 150 டிஎம்சி. ஒரு டிஎம்சினா உங்களுக்கு எல்லாம் கணக்கு தெரியாது. 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். அந்த கணக்கெல்லாம் 2800 லிட்டர் எல்லாம் வேண்டாம். 2800 கோடி லிட்டர். இதுல என்னன்னா, நமக்கு தேவை 3 டிஎம்சி வருஷத்துல போறது, கடலுக்கு போறது 150 டிஎம்சி கடலுக்கு போகுது. இந்த 3 டிஎம்சி தண்ணிய மடம் பகுதி இருக்கு, ஒகேனக்கல் பகுதியில, அந்த பகுதியில நீரேற்று மூலமா எடுத்துட்டு வந்து, நீரேற்று மூலமாக அதை எடுத்துட்டு வந்து மடம் பகுதியில விட்டா, அங்க இருந்து எல்லா ஏரிக்கும், பாப்பிரெட்டிப்பட்டி வரைக்கும் இருக்கிற அத்தனை ஏரி, குளம், கண்மாயில அந்த காவிரி தண்ணி நிரம்பும், கிரேடியன்ட்ல நிரம்பும். உங்க ஊரு ஏரியில தண்ணி வந்ததுன்னா உங்க வீட்டு கிணத்துலயும் போர்லயும் தண்ணி வரும். வருமா இல்லையா? அதே போல இந்த கடத்தூர்ல ஏரிய காணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த வடிவேல் படத்துல கிணத்த காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணால, அதே மாதிரி இங்க இருக்கின்ற வணிகர்கள் ஒரு நாள் வந்து, ஐயா எங்க ஊர் ஏரிய காணும். என்னடா ஏரிய காணும்? என்ன சினிமா மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா நானு, அரசாங்கம், இங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் போய் பார்த்தா ஏரி உள்ள மறைஞ்சிருக்கு. எங்க? புதருக்குள்ள. அதன் பிறகு எடுத்து நாங்களே செலவு பண்ணி அது பொக்லைன் வச்சு சுத்தப்படுத்தி பண்ணி பார்த்தா ஏரியை கண்டுபிடிச்சிட்டோம். ஏரியை கண்டுபிடிச்சு மழை பெஞ்ச உடனே அவ்வளோ தண்ணி நின்று சுத்தி இருக்கிற பகுதி எல்லாமே கிணறு, போர்ல தண்ணி வந்து, இங்க இருக்கின்ற வணிகர்கள் எனக்கு ஒரு பாராட்டு விழா இதே இடத்துல வச்சாங்க. அதே போன்றுதான் காவிரி தண்ணி எடுத்துட்டு வந்து உங்க ஏரியில விட்டா உங்க கிணத்துலயும் போர்லயும் தண்ணி வந்து நீங்க விவசாயம் பண்ணலாம், தண்ணி குடிநீர் பிரச்சனை தீரும், பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். என்னன்னா எனக்கு என்ன தெரியுமா வருத்தம்? காவிரி நம்ம மாவட்டத்தில் போகுது, தமிழ்நாட்டில் பெரிய ஆறு நம்ம மாவட்டத்தில் போகுது, தமிழ்நாட்டில் 4வது பெரிய ஆறு நம்ம மாவட்டத்தில் போகுது, தென்பெண்ணை ஆறு. வடக்கு எல்லையில தென்பெண்ணை, மேற்கு எல்லையில காவேரி. ஆனா அந்த தண்ணிய குடிக்க முடியலையே, விவசாயம் பண்ண முடியலையே. இதை விட ஒரு கொடுமை எங்கேயாவது இருக்குமா? சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் ஆகிறது. ஆனா நமக்கு என்ன, முதல்ல யார் இந்த தண்ணி அனுபவிக்கணும்? நம்ம தான் அனுபவிக்கணும். ஆனா அனுபவிக்க முடியுதா? இதுவே நான் கேட்கிறேன், உங்க ஊர்ல ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரிக்கு முதல் மடகு இருக்கு. இந்த மடகுல வெளியில வந்து உங்க நிலம் இருக்கு, முதல் நிலம் உங்களுது.
ஆனா உங்க நிலத்துக்கு தண்ணி வராம கடைசியில இருக்கிற நிலத்துக்கு தண்ணி விட்டா நீ சும்மா இருப்பியா? சண்டை போட மாட்டேன். சண்டை போடல. யோ, என் நிலத்துக்கு தண்ணி வரணும், அதை விட்டு எப்படியா நீ அங்க நிலத்துக்கு அனுப்புவ? எனக்கு அனுபவிச்சு நான் அனுபவிச்சுதான் தண்ணி போகணும். ஆனா நீங்க அமைதியா தான் இருக்கீங்க, அமைதியா தான் இருக்கீங்க. அதனாலதான் நான் கேட்கிறேன், உங்களுக்கு தான் அந்த முதல் உரிமை. உங்கள மாவட்டத்துல, நம்ம மாவட்டத்துல தான் காவிரி வருது. நான் அனுபவிச்சுதான் அதுக்கப்புறம் சேலம், ஈரோடு, திருச்சி, மருவூர், தஞ்சாவூர் எல்லாம் போகணும். தானே இயற்கை நீதி, நேச்சுரல் ஜஸ்டிஸ். அதனாலதான் நான் கேட்டேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் கேட்டேன், ஐயா எங்க மாவட்ட மக்களுக்கு தண்ணி குடியா, கடல்ல வீணா போதியா, அந்த தண்ணி எங்க மக்களுடைய கிணத்துலயோ போர்லயோ குளத்திலயோ ஆத்து விடியா, ஏரியில விடியா. ஏன்னா இங்க 3 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாம பிழப்பு இல்லாம பெங்களூர்ல போய் குப்பைய பொறுக்கிறான், கோயம்புத்தூர் திருப்பூர்ல போய் பனியன் கம்பெனியில, கேரளால போய் ஹோட்டல்ல வேலை செய்யறான், ஒரிசால போய் கல்லு உடைக்கிறான். அத்தனை பேரும் யாரு? 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் நிலம் வச்சிருக்கான். நிலத்துல தண்ணி இல்ல, தண்ணி இருக்கு ஆனா வரல. பக்கத்துல இருக்கு, அதை கொடுக்கறதுக்கு ஸ்டாலினுக்கு மனசு இல்ல, மனசு இல்ல. பேசுறேன் ஒன்னு பேச முடியாது, அவசரப்படுறாங்க, மனசு இல்ல. அதனாலதான் நான் கேட்கிறேன், இது மிகப்பெரிய துரோகம். ஸ்டாலின் அவர்களும் திமுகவுக்கும் உங்களுக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் செய்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே இடத்துக்கு வந்தார் கொஞ்ச நாளுக்கு முன்பு. ஏன் கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்திலையும் அவர் ஒரு உறுதி கொடுத்தார், நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் உறுதி கொடுத்தார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தர்மபுரி காவேரி உபரி நீர் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த அன்புமணி ராமதாஸ் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். உறுதியாக இந்த ஒகேனக்கல் தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்படும், 100 விழுக்காடு நிறைவேற்றப்படும். உங்கள் ஏரியில் தண்ணீர் வந்து சேரும். இதுதாயா திட்டம், இதுதாயா திட்டம், இதுதாயா எங்களுக்கு வேணும். நாங்க மான மரியாதையுடன் வாழணும், யாருக்கும் கையேந்த வேண்டாம், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். எங்க ஏரியில தண்ணி விட்டுட்டா நாங்க பொடிச்சிப்போம், நாங்க சந்தோஷமா இருக்கோம். அதான் நீ கொடுக்கிற அந்த 420 8,000 ரூபாய் கூப்பன் எல்லாம் யாரும் எடுப்பட போறது கிடையாது. கேட்டா மகளிர் 1000 ரூபாய். எங்களுக்கு தண்ணி குடியா, எங்களுக்கு வேலை குடியா. தருமபுரியில சிப்காட் வேணும் வேணும் நம்ம இத்தனை முறை கேட்டு போராடிட்டு, வேலை குடியா. இந்த மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் 80 ஆண்டு கால காலம் நீங்க எல்லோரும் சேர்ந்து என் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 2014 என்னை தேர்வு செய்தீர்கள். அந்த நன்றிகளுடன் என் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திட்டத்தை 2019 ஆண்டில் ரயில்வே அமைச்சர் ஹெலிகாப்டர்ல வந்து அதை அடிக்கல் நாட்டினார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த அரசு, திமுக அரசு பாத்தீங்கன்னா ஒரு பிடி நிலத்தை கூட எடுத்து கொடுத்தது. அதெல்லாம் ரயில்வே நிலம் தான். 100 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் ஒதுக்கீடு செய்யறாங்க. ஆனா தமிழக அரசு வேண்டுமென்றே ஸ்டாலின் அரசு இந்த திட்டத்தை புறக்கணிக்கிறார்கள். நீங்க எல்லாம் வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது, ஒரே நோக்கம் உங்க எல்லாம் அடிமையா வச்சுக்கணும், ஓட்டு மட்டும் நீங்க போடணும். அதுல என்னன்னா பட்டியலின மக்களுக்கும் வன்னியர்களுக்கும் சண்டையை மூட்டி விடணும், பட்டியலின மக்களுக்கும் கவுண்டர்களுக்கும் சண்டையை மூட்டி விடணும். இப்படி எல்லாம் சமுதாயத்துக்குள்ள சண்டை மூட்டி விடணும். சண்டை மூட்டி விட்டு அதுல குளிர்காயணும் திமுக. அதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கினார். ஆனால் அதை கெடுத்தது ஸ்டாலின் அவர்கள், துரோகம் செய்தது திமுகவும் ஸ்டாலின் அவர்களும். இதெல்லாம் மறக்க முடியாது. கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கெடுத்தது ஸ்டாலின் அவர்கள். சமூக நீதி பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை. இதெல்லாம் சமூகத்தில் பின்தங்கிய சமூகங்கள் எந்த சமுதாயம், ஒரு உதாரணம் நான் சொல்றேன். பட்டியலின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும்.
கர்நாடகாவில் 17 விழுக்காடு பட்டியலின மக்களுக்காக இடஒதுக்கீடு. அதுல 6, 6, 5 3 பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க. 6 விழுக்காடு என்னன்னா இவ்வளவு நாளா அவங்களுக்கு கிடைக்காத வேலையோ படிப்போ கிடைக்கலையா, அவங்க எல்லாமே ஒரு 6 விழுக்காடு தனியா, இன்னொரு 6 விழுக்காடு கொஞ்சம் கிடைச்சதா அவங்களுக்கு, இன்னொரு 5 விழுக்காடு நிறைய அனுபவிக்கிறாங்க பாரு, அவங்க எல்லாம் 5 விழுக்காட்டுல உள்ள உள்ஒதுக்கீடு. அப்பதான் சமமா எல்லாருக்கும் கிடைக்குது. இதுதான் வேணும். கணக்கெடுப்பு நடத்துங்க, கணக்கெடுப்பு நடத்துங்க, சாதிவாரி சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டு 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 அழுத்து போச்சு. எதுவுமே தெரியல. எதுக்கு எடுக்க சொல்றோம் என்னன்னு தெரியல. இப்ப ஸ்டாலின் சொல்றார். ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரை நேரத்துல தொடக்கத்துல ஒண்ணு பேசினார். என்னன்னு, நாங்கள் 5 ஆண்டு காலம் செய்த சாதனைன்னு பேசினாரு. எடுப்படி எதுவும் பண்ணல. அதன் பிறகு என்ன பேசினார் ஸ்டாலின், ஐயோ பிஜேபி வந்துருவாங்க, பிஜேபி வந்துருவாங்க, பிஜேபி வந்து என்ன பண்ண போற. நான் சொன்ன ஸ்டாலின் அவர்களே, இது சட்டமன்ற தேர்தல், நீங்க இன்னும் நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கிறீங்க, வாங்க, முடிஞ்சு போச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. அவரை ஞாபகப்படுத்தி விட்ட. ஓஹோ அப்படியா. அப்புறம் பிஜேபி பத்தி பேசுறது. இப்ப என்ன பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி தனிநபர் விமர்சனம் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு. ஏன் உங்க தண்டவாளத்துல நாங்க சொல்ல முடியாதா? உங்களை பத்தி பேச முடியாதா? உங்க குடும்பத்தை பத்தி பேச முடியாதா? இப்ப எல்லாத்தையும் அதுவும் விட்டுட்டார். இப்ப என்ன பேசுற தெரியுமா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 8000 ரூபாய் கூப்பனை கொடுப்போம். படுபாவீங்களா, 5 வருஷம் ஆட்சி உங்ககிட்ட விட்டுட்டு நீ கல்விக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி ஓட்டு கேட்கணும், சுகாதாரத்துக்கு என்ன பண்ணு ஓட்டு கேட்கணும், இந்த விவசாயத்துக்கு என்ன பண்ண, நீர்நிலை திட்டத்துக்கு என்ன பண்ண, இதெல்லாம் கேட்டு ஓட்டு கேட்கணும். அதை விட்டுட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தா 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம். இப்படிதான் திருச்சியில ஒரு பெண், பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண், அந்த கூப்பன், இது போலி கூப்பன் வேற, உண்மையான கூப்பனே கிடையாது, போலி கூப்பன். சும்மா போட்டு கூப்பன். நான் கேட்கிறேன், இங்க யாராவது கூப்பன் கொடுத்தாங்கன்னா அந்த கூப்பனை அவங்கிட்டே கொடுத்து, டேய் இது வச்சுட்டு எனக்கு 2000 ரூபாய் காசு கொடுறான்னு கேளு. கேக்குறீங்களா? ஓடியே போயிடும். 8000 ரூபாய் வேணாம், நீயே வச்சுக்கோ, எனக்கு 2000 ரூபாய் காசு கூடிய 6000 ரூபாய் நீ வச்சுக்கோ. கேக்குறீங்களா? கேளுங்க. யாரையா ஏமாத்துறீங்க? அந்த கூப்பன் வெறும் பேப்பர், காகிதம். அந்த கூப்பன் நீங்க வாங்கணும்னா 3000 ரூபாய் திமுக லஞ்சம் கொடுக்கணும். சும்மாலாம் கொடுக்க மாட்டான். அதுவும் திமுக குடும்பத்திடம் மட்டும்தான் கொடுப்பான். உங்களுக்கு எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. திமுகனாலே அந்த 1000 ரூபாய் கூப்பன், அந்த 1000 ரூபாய் ஆனால் திமுகவில் வெறும் 2000 ரூபாய் 8000 ரூபாய் பேப்பர் கூப்பன். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 ரூபாய் பணத்தை உங்க வங்கி கணக்கில் நான் போடுறேன். 8000 ரூபாய் கூப்பன் பேப்பர் பரிசா, 10,000 ரூபாய் பணம் பெருசு. இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். என்னுடைய நோக்கம் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும், இந்த மாவட்டம் வளம் பெற வேண்டும், இந்த மாவட்டம் அமைதியா இருக்கணும். இந்த மாவட்டத்தில் எவ்வளோ திட்டங்கள், நீர் திட்டங்கள் இருக்கிறது. பொதியன் பள்ளம் திட்டம், ஆனைமடு திட்டம், தொப்பையார் உரிநீர் திட்டம், வாணியார் உபரிநீர் திட்டம், சேனைகால் திட்டம், ஈச்சம்பாடி அணை திட்டம், எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், இப்படி எல்லாம் எவ்வளவு திட்டங்கள் இந்த நிலவையில் இருக்கிறது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு தாய் திட்டம்னா ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டம் தான். எல்லாத்துக்கும் தீர்வு உறுதியாக உங்களுக்கு நாங்கள் செய்வோம். இந்த அன்புமணியை பத்தி உங்களுக்கு தெரியும். சுத்தி வந்துட்டு இருக்கு. எதுக்கு? உங்களுடைய முன்னேற்றம். இந்த மாவட்டத்தில் எந்த சமூகம், எந்த ஜாதி, மதம், இனம் எது இருந்தாலும் நீங்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும். அதற்கு இந்த மோசடி திமுக நடக்கிறது. எதிரணியில திமுக சார்பில் ஒரு வேட்பாளர் இருக்கிறார். அந்த வேட்பாளர் அவருடைய தொடக்கம் எல்லாமே அண்ணா திமுக தான். அவருக்கு பிச்சை போட்டு, அவருக்கு வாழ்க்கை கொடுத்தது, அவருக்கு அடையாளம் கொடுத்தது. ஆனா இன்னைக்கு அந்த அண்ணா திமுக துரோகம் பண்ணி திமுக போய் சேர்ந்து செஞ்ச, நான் கல்லூரி கொடுக்கிறேன், ரோட போட்டேன், அது போட்டேன். எந்த கட்சியில நீ பண்ண? எந்த ஆட்சியில பண்ண? யார் ஆட்சியில பண்ண? அதிமுக ஆட்சியில பண்ண? இந்த 5 ஆண்டு காலம் ஒரு துரும்ப இந்த தொகுதிக்கு இவனால பண்ண முடிஞ்சதா? இந்த முதலமைச்சர் தான் 5 ஆண்டு காலத்தில் இருந்தாரு.
இந்த தொகுதிக்கு பண்ணது நம்முடைய கோவிந்தசாமி எம்எல்ஏ தானே இந்த தொகுதி பண்ணாரு. உங்களுக்கு பணம் மூட்டை எடுத்துட்டு வர, கொள்ளடிச்ச பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுப்பேன் 1000 2000. ஆனா நீங்க பாத்துப்பீங்க, எனக்கு தெரியும் ஏமாத்திர போறீங்க. நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதனால அவர் ஒன்னே ஒண்ணுதான் நம்பி இருக்கிறாரு, அவர் கொள்ளடிச்ச பணத்தை மட்டும்தான் நம்பி இருக்கிறாரு. அதனால இதெல்லாம் நீங்கள் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா, தர்மபுரியில 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 5லும் திமுக டெபாசிட் இறக்கணும். முடியுமா? என் தம்பிங்க முடிவு பண்றாங்க. முடிஞ்சு போச்சு. அதனால இதெல்லாம் சிந்தித்து பார்த்து இந்த தொகுதி மட்டுமில்ல, இந்த மாவட்டம் ஒட்டுமொத்த வளர்ச்சி, இந்த மாவட்டத்துக்கு தருமபுரி மாவட்டத்துக்கு மாஸ்டர் பிளான், கல்வி எப்படி, சுகாதாரம் எப்படி, வேளாண்மை எப்படி, சுற்றுச்சூழல் எப்படி, நீர் மேலாண்மை எப்படி, நீர் திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும், வேலை வாய்ப்பு, இதெல்லாம் வேலை திட்டம், தொப்பூர் களவாய் திட்டம், நெடுஞ்சாலை திட்டம் சொன்னார்ல, நம்ம வெற்றியே சொன்னார், இந்த 4 வழி சாலை ஆக்குறது, இவெல்லாம் நிச்சயமாக அத்துணை திட்டங்களும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இன்னும் ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு விடுதலை, இன்னும் ஒரே மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு விடுதலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். இந்த போதை கஞ்சா கிஞ்சா ஒழிக்கப்படும். நீங்க எல்லாம் நிம்மதியா வாழலாம். விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். நெசவாளர்கள் மானமரியோதன் சுயமரியோதன் வாழ்வார்கள். அதை நம்முடைய ஆட்சி வரும் அதிமுக ஆட்சி உறுதியாக நடக்கும். அதற்கு நீங்கள் எல்லோரும் மரகதம் வெற்றிவேல் அவர்களை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எனக்கு ஒரு ஆசை. அவங்க குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இது என் தம்பிகள், தங்கைகள், சகோதரிகளுடைய கடமையா நான் பார்க்கின்றேன். நடக்கணும். மரகதம் வெற்றிவேல் அவர்களை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன், உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அவர் பெறுவார் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.